ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் தி பீப்பிள் லைக் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. எப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கைட் பண்றாங்க பாருங்க. எப்படி பியூட்டிஃபுல்லா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா கைட் பண்ணா, ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்வால் தடவின் தொசிகாலஜி சினிகாலஜி இங்க அப்படி இப்படி ஃபர்ஸ்ட் 60 பால்ஸ் 36 ரன்ஸ். பேட்டும் வரல, கையும் வரல, காலும் வரல, தொசிக்கிருந்தான். அவன் சொன்னா வெயிட் பண்ணி அவசரப்படாத சொல்லிட்டே இருந்தான். அண்ட் தட் டைம் தட் சைட் ரோஹித் சர்மா க்ரோயிங் கைட்னஸ். திருப்பி அவன் அவுட் ஆன உடனே இவன் வந்தான் விராட் கோலி, அவனை கைட் பண்ணான் செஞ்சுரிக்கு. தட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் விராட் அண்ட் ரோஹித் சர்மா. பாரு, போன மேட்ச் ருத்துராஜ் கைட் பண்ணா, அவன் செஞ்சுரி அடிச்சான். இந்த மேட்ச் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கைட் பண்ண 4வது மேட்ச் தான் அவன் செஞ்சுரி அடிச்சான். So I give lot of credit to Virat Kohli and Rohit Sharma, how they are guiding the youngsters. Even bowling, Kuldeep மேல போடுற இதான் வேணாண்டா, ரிவ்யூ வேணாண்டா, பியூட்டிஃபுல்லா கைட் பண்ண Rohit Sharma. Hats off to both these guys. Yeah, obviously having those two guys in your dressing room, அதோட ஒரு பெட்டர் ஃபீலிங் எந்த கேப்டனுக்கும் கிடையவே கிடையாது. If you are a captain and you have Virat Kohli and Rohit Sharma in your dressing room, அங்கேயே more than 60% of the battle win, Chika. That is very, very obvious and and the pressure of captaincy and then the pressure of leadership role இல்லாத போது Rohit Sharma just feels like a different animal. Virat Kohli has gone back to the 2016 version. Rohit Sharma has gone back to the 2019 version. ரெண்டு பேருக்கும் அந்த pressure இல்ல. They are just playing to just see. Reality என்னன்னா, they don't have to prove anything to anybody in world cricket, and yet India cannot be without them going into the World Cup. It is dead obvious. 100%. See, even a great player like Virat Kohli, he says even the best of players goes through the mental trauma of not getting. And he said, how you got in Virat Kohli TVS, நீங்க பாத்தீங்கன்னா Virat Kohli entire series பாத்தீங்கன்னா, he's enjoying this game. He's gone back to old Virat Kohli of the past, where he's very passionate, very aggressive, at the same time very determined. பாருங்க, they have 302 runs. Second highest வந்து 176 தான் total 3 inningsல. Very ஆடுறான். You say no, he's playing with some kind of a what do you call, he's playing like man possessed அப்படின்னு தெரியுமா. அவன் வெறித்தனமா பேட்டிங் ஆடுறான். ஒரு வாட்டி அது பாஷ் ஒரு 6 அடிச்சாண்டி, அந்த பாஷ் போலிங் போட்டாலே விராட் கோலிக்கு பாதாம் அல்வா மாதிரி இருக்குது. ஆஹா, அப்பா பாதாம் அல்வா மைசூர் பாதாம் அல்வான்னு அந்த மாதிரி வந்து வருகிறது. அது பால் பார்த்து டங்குன்னு விட்டா பாலே பார்க்கல, பால் சைன்னு போகுது 6. ரோஹித் சர்மா ஷார்ட் பால் போட்டா விடுறான், போட்மேன் மாதிரி அடிக்கிறான் 6, டங்குன்னு விடுறான் அவன். வேற அதர் சைட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரகிளிங். அண்ட் அதாவது யாரோ சொன்ன மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் தி பெஸ்ட் பிளேஸ் டு பிளேங்க. நம்ம அங்க வந்து ஸ்ட்ரைக்கர் ஒரு சைட்ல ரோஹித் சர்மா, இன்னொரு விராட் கோலி, 2 பேர் நடுவில் பேட்டிங் ஆடுறான். இது மேல யாருக்கு என்னங்க வேணும் சொல்லி பாருங்க. நீ கஷ்டப்படுறீங்க லைஃப்லன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா நடுவில் போயிருக்கான். அவன் நம்பர் 2 ஆடுறான், நம்பர் 1 ரோஹித் சர்மா, நம்பர் 3 விராட் கோலி. வேற என்ன வேணும் லைஃப்ல சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க.